வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையா நினைவோம். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் ரெசிபி. ஆட்டுக்கால் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக அந்த ஹீட் பண்ணி மஞ்சள் தடவி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இது வந்து சுடு தண்ணியில் போட்டு அந்த க்ளீன் பண்ண அந்த ஆட்டுக்கால் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆட்டுக்கால் வந்து அதிகமான வந்து எப்படி சொல்கிறது, மருத்துவ பயன்கள் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மூட்டு வலி, நரம்பு வலி, அந்த கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி. பார்த்திங்கன்னா டேப்லெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு டேப்லெட்டே கிட்டத்தட்ட ஒரு 40 ருபீஸ் கிட்ட கொடுப்பாங்க மூட்டு வலி அப்படின்னா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க அந்த கொலாஜின் அப்படிங்கிற அந்த ஒரு மாதிரி குழகழப்பு தன்மை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆயில் மாதிரி. அதுதான் வந்து நம்ம வந்து அந்த மூட்டெல்லாம் வந்து மூட்டுக்கு இடையில் வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து இது பண்ணுறது இந்த கொலாஜன் தான். அது வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த மூட்டு வலி வந்து வருது. அதனால் இது வந்து வாரத்தில் ரெகுலராக எடுத்துக்காமல் அட்லீஸ்ட் வாரத்தில் 2 டைம்ஸாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூட்டு வலி வந்து சீக்கிரமே வந்து குறைஞ்சிரும். அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் அதிகமாக, அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு வந்து ஃபில்லான மாதிரி இருக்கும். அதனால் சரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை எடுத்துக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். அவ்வளோ இதில் வந்து பாஸ்பரஸ், கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் வந்து ஒரு 2-3 சவுண்ட் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இறக்கியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை வந்து 2ஆக பிரிச்சுட்டு ஒன்று வந்து சூப்பும், ஒன்று வந்து ஆட்டுக்கால் பாயாக வைக்க போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம அதுலேயும் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அதை வந்து கொஞ்சம் வந்து கொதிக்க வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இடியப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தனி மிளகாய் தூள் போடுறதுனால மல்லித்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் 2 கலந்து போடுறதா இருந்தால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அப்படியே சூப்பாகவும் குடிக்கலாம். இது வந்து இந்த இடியப்பத்துக்கு வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் வைக்கிறேன். அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கிறதுனால கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுட்டேன். ஆல்ரெடி ஆட்டுக்கால்லேயே நம்ம அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அவிச்ச தண்ணி, அதனால் வந்து கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். அப்புறம் நம்ம தேங்காய் வேறு அரைச்சி ஊற்றணும். அதுக்காக நிறைய வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது இதில் இந்த ஆட்டுக்காலில். ரொம்ப அதாவது அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தேவையானது எல்லாம் அந்த ஆட்டோட எலும்புகளில் வந்து கிடைக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த காலில் வந்து அதிகமான வந்து சத்து வந்து இருக்குது. அதனால் வந்து இது நிறைய கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை வந்து வாங்க மாட்டாங்க. பாருங்க, இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், சோம்பு இது மட்டும் அரைச்சிட்டு வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. பொட்டுக்கல்லை எல்லாம் போட்டுறக்கூடாது. அது வந்து ஒரு குருமா டேஸ்ட் மாதிரி ஆகிடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து இந்த தேங்காயை வந்து அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். சூப்பரான ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா மூட்டு வலி சரியாகும். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸுக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸ்கின் வந்து சீக்கிரம் வந்து சுருங்காமல் இருக்கும். இந்த சீக்கிரம் வந்து ஸ்கின் வந்து சுருங்கிடுது இல்லையா, அது வந்து இந்த ஆட்டுக்கால் அந்த கொலஜன் அந்த இது இருக்கிறதுனால குழகழப்பு தன்மை இருக்குல்ல, நமக்கு வந்து ஸ்கின் வந்து சீக்கிரம் வந்து சுருங்காது. ரொம்ப நல்லது. இது மாதிரி கர்ப்பிணி பெண்கள் கூட இதை வந்து எடுத்துக்கலாம். கன்சீவாக இருக்கவங்க எடுத்துக்கிட்டோன்னா குழந்தைக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் வந்து இதில் கிடைக்கும் இந்த ஆட்டுக்கால் சூப்பில். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இறக்கும்போது போட்டு இறக்கணும்னா அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி செம்மையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக கலர்ஃபுல்லாக ஆட்டுக்கால் பாயா வந்து ரெடி ஆகிடுச்சு. அதிகமான மருத்துவ பயன்கள் நிறைந்த, புரதச்சத்து நிறைந்த, மூட்டு வலி, நரம்பு சம்மந்தப்பட்டது எல்லா வியாதிகளுக்குமே வந்து நிரந்தரமான தீர்வு இது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.